ஒரு நாட்காட்டி ஆண்டு ஜனவரியில் தொடங்கி டிசம்பரில் நிறைவுறும். அதுபோலவே நம் தலைவருடைய வாழ்வும் பிறந்த நாள் ஜனவரியில் வருகிறது, அவருடைய இறந்த நாள் நினைவு நாள் டிசம்பரில் முடிகிறது. ஒரு நாட்காட்டி எப்படி வழிகாட்டுமோ அப்படி மக்களுக்கு வழிகாட்டி அவரும் ஒரு நாட்காட்டி போலவே இருந்து வழிகாட்டினார் என்றால் அதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. பல இலக்கிய கருத்துக்களை எல்லாம் தனது படத்தில் எளிமையாக அவர் புகுத்தினார். உதாரணமாக திருவள்ளுவரை எடுத்துக்கொண்டால் திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தால், ஒருவன் பொருளை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய பெட்டகம் எது என்று பார்த்தால் பாதுகாப்பு பெட்டகம் என்ன என்றால், ஒருவனுடைய அதாவது வறுமையில் வாழ்பவனுடைய பசியால் துன்பவனுடைய பசியை போக்குவதுதான் பொருள் பெற்றவன் பாதுகாப்பாக வைக்கக்கூடிய இடம். அதைத்தான் அற்றால் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்றார். இந்த கருத்தையே தாரக மந்திரமாக கொண்டு தான் பெற்ற பொருளை எல்லாம் ஏழைகள் வயிறார உண்பதற்காகவே செலவழித்தவர் எம்ஜிஆர் என்றால் அதில் மிக இல்லை. சத்துணவு தந்த அன்னையார், மக்கள் அனைவரும் கல்வி கற்று சிறந்தவர்களாக விளங்க வேண்டும், திறமை உள்ளவர்களை எல்லாம் அவையத்து முந்தியிருக்க செய்த தந்தையார், நல்ல கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துச் சொன்ன படிக்காதவர்களும் அறநெறி கருத்துகள் அறிந்து கொள்ளும் வண்ணம் படங்களில் எடுத்துரைத்த வாத்தியார். இந்த அன்னையார், தந்தையார், வாத்தியார் என்றெல்லாம் பெயர் பெற்றவர் நமது எம்ஜிஆர். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வியும் மனப்பழக்கம், நட்பும் கொடையும் தயையும் பிறவி பயன் என்றார் அவையார். ஆமா, ஒருத்தர் சித்திரம் வரையணும் அப்படின்னா நம்ம 4 நாள் பயிற்சி பண்ணா வந்துடும், செந்தமிழ் சொல்ல சொல்ல வந்துடும், நடக்க நடைப்பயிற்சி நன்றாக வரும். ஆனா ஒருத்தருக்கு கொடுப்பா அவனுக்கு கொடுப்பா அப்படின்ற அந்த கொடை குணம் மட்டும் பயிற்சியில வருவதே கிடையாது. அது போன பிறவியிலேயே அந்த தவம் செய்திருந்தால்தான், பிறவியிலேயே அந்த பயனை பெற்றிருந்தால்தான் அடுத்தவங்களுக்கு நம்மால உதவ முடியும். அதனால் பிறவியிலேயே கொடையாளராக விளங்கினார். பின்னால் முதலமைச்சராக இருந்த போது மட்டுமல்ல, வறுமையில் வாடி திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு இல்லாமல் திண்டாடிய போது கூட தனக்கு கிடைத்த சொற்ப ஊதியத்திலும் வறுமையில் வாடுபவர்களுக்கும் இல்லை என்று கேட்பவர்களுக்கும் அள்ளி கொடுத்தவர் தான் வள்ளல் வாத்தியார். அந்த நாளெல்லாம் பழைய இலக்கியங்கள்லாம் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மன்னன் தான் உயிர், மக்கள் உடல் என்பார். இந்த கருத்தை மாற்றி கம்பராமாயணத்தில் உயிரெல்லாம் உறைவதோர் உடம்பும் ஆயினன், இந்த உயிர்கள் எல்லாம் மன்னன் என்ற உடம்புல போய் தங்கும் அப்படின்னு தசரதனை நோக்கி கம்பர் பாடினார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இவ்வளவு கோடான கோடி தமிழக மக்கள் சென்று வாழ்கின்ற உடலாக எம்ஜிஆர் இருந்தார் என்றால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று தான் நடித்த பாடலுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் எம்ஜிஆர். அவர் 1000ல் ஒருவனா? இல்லை, கோடியில் ஒருவன் என்பதை நினைத்து இன்றும் என்றும் அவரை கொண்டாடுவோம். வாழ்க எம்ஜிஆர்.